Hi students, very good morning. ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டோட முக்கிய பயிர்களோட பரவல் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பரவி இருக்குன்றதை பற்றி பார்த்துருக்கோம். டுடே செஷன் இஸ் லைவ் ஸ்டாக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது கால்நடை வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கால்நடை வளர்ப்புன்றது மேக்சிமம் ரூரல் ஏரியாவில் தான் அதிக அளவு இருக்குது. அதாவது ஊரக மக்களுடைய சமூக பொருளாதாரத்தோட இணைந்த ஒன்றா இருக்குது. அவங்களுடைய ஒரு ஆக்குபேஷனே அதுதான்ட்டு சொல்லலாம். ஒன்று விவசாயம் பண்ணுறது, இல்லைன்னா கால்நடை வளர்ப்பு தான் அவங்களோட முக்கிய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒன்றா இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தமாக எவ்வளோ கால்நடைகள் இருக்குது அண்ட் அந்த அந்த கால்நடைகளில் என்னென்ன கால்நடைகள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா கோட்டு, அதாவது வெள்ளாடுகள், செம்மறியாடு, இல்லை மீன் வளர்க்குறது, இல்லை கடல் மீன் பிடிக்கிறது அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங், உள்நாட்டு மீன் பிடிப்பு. இதுதான் வந்து லைவ் ஸ்டாக், அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆடு, அதாவது வெள்ளாடுகள் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களுடைய பசு அப்படின்ட்டு சொல்லப்படுறது எதுனா கோட் தான் சொல்லுவாங்க. கோட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் புவர் மேன்ஸ் ஹவுஸ் இன் இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களுடைய பசுன்ட்டு சொல்கிறாங்க. இது மேக்சிமம் எங்கே அதிகமாக வளர்க்கப்படுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ட்ரைலேண்ட் ஃபார்மிங் சிஸ்டம், அதாவது இது புன்செய் வேளாண் அமைப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. கால்நடை வகையான பசு, எருமை இந்த வளர்ப்புலையும் இதுவும் ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. அண்ட் மேடு பள்ளமான பகுதியை நிறைந்த நிலத்தோற்ற அமைப்பில் வெள்ளாடுகள் அதிகமாக வளர்க்கப்படுது. ஏன்னா அந்த இடத்துல தான் ஆடுகளுக்கான தீவனம் நிறைய இருக்குன்றதுனால அந்த இடத்துல வளர்க்கப்படுது. அண்ட் நிலத்தோற்ற பகுதிகளில் வெள்ளாடுகள் அதிகமாக வளர்க்கப்படுது. அதுக்கு மாற்றா என்னன்னா மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தர்றதுனால சிறு விவசாயிகளும் குறு விவசாயிகளும் வெள்ளாடுகள் வளர்ப்பில் அதிக அளவில் ஈடுபடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷீப், செம்மறியாடு. செம்மறியாடுகள் வந்து மேக்சிமம் மல்டி பர்பஸ்க்காக வளர்க்கப்படுது தான் செம்மறியாடுகள். லைக் உல், மீட், மில்க், ஸ்கின் அண்ட் மேன்யூர், இந்த பர்பஸ்க்காக, அதாவது செம்மறியாடுகளோட கம்பளி, இறைச்சி, பால், தோல், அதோட உரம், இதெல்லாம் பயனுள்ள பொருட்களாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் வறண்ட பகுதி இல்லைன்னா ட்ராபிக்கல், ஆரிட் அண்ட் செமி ஆரிட் மவுண்டேனியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, வறண்ட பகுதி இல்லைன்னா மிதமான வறண்ட பகுதி, அரை வறண்ட பகுதிகளில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையாக எதோ சொல்லப்படுதுன்னா செம்மறியாடுகள் வளர்க்குறது தான் சொல்லுது. செம்மறியாடுகள் அதோட ஸ்கின், ரோமம் வந்து மேக்ஸிமம் டிசைனிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. உள் வந்து ஸ்வெட்டர் பண்ணுறது இல்லைன்னா கோட்டு, ஜாக்கெட்ஸ், இதை மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ்ஷிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷிங்னா மீன் வளர்ப்புன்றது தெரியும். தமிழ்நாட்டில் கடற்கரை மாநிலமாக நிறைய இருக்கிறதுனால கடற்கரை மாவட்டங்களில் அதிகமாக மீன் பிடித்தல் தொழில்ன்றது ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. அதுலேயும் உள்நாட்டு மீன் பிடித்தல் வந்து அதிக அளவு செய்யப்பட்டதுனால நீர்த்தேக்கங்களும் ஆறுகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால உள்நாட்டு மீன் பிடித்தல்ன்றது நடந்துட்டுருக்கு. அண்ட் பல்வேறு நீர்வழிகள் இருந்தாலும் ஏறத்தாழ 2500 வகையான மீன் இனங்கள் தமிழ்நாட்டில் மீன்பிடி வளர்ப்பில் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன் மெரைன் ஃபிஷிங், கடல் மீன் பிடிப்பு பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கடற்கரையோட நீளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டரில் இருக்குது. அதில் நாட்டோட கடற்கரையில் 13%, மொத்தமாக நம்ம இந்தியாவோட கடற்கரை பகுதிகளில் 13% வந்து தமிழ்நாடோட கடற்கரை பகுதி இருக்குது. மாநிலத்தில் கடற்கரை பகுதின்றது 0.19% அளவுக்கு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு இருக்குது. ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவும். அண்ட் கண்டத்திட்டுன்றது கடற்கரை பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதுனால மீன்பிடிப்புக்கு சாதகமான ஒரு சூழல் எதுனா கண்டத்திட்டு பகுதிகள் தான். அந்த பகுதிகள் தான் மீன்கள் அதிகமாக மீன்கள் அதிகமாக விருத்தி ஆகும்ன்றதுனால கண்டத்திட்டு பகுதிகள் தான் அதிகமாக மீன் பிடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அண்ட் மீன் உற்பத்தியில் முதன்மையான மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று சொல்லலாம். கடல் மீன் பிடிப்பில் மீன் பிடித்தலுக்கு பெரிய அளவு இல்லை ஏதாவது என்ஜின் போட்ஸ் அது மாதிரிலாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அண்ட் இன் ஓஷன் ஆர் சீ வாட்டர்ஸ் ஃபிஷிங் வித்தின் few kilometers from the shoreline is called inshore fishing.
பெருங்கடல் இல்ல கடற்கரை பகுதியிலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரம் போன உடனே மீன் பிடித்தல் நடக்கிறதுனால அதை வந்து இன்ஷோர் ஃபிஷிங், கடலோர மீன் பிடிப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. கடற்கரையிலேருந்து பொதுவாக 20 to 30 மைல் போனதுக்கு அப்புறமே என்னன்னா மீன் பிடித்தல் நடக்கும். இல்லைன்னா 100 to 1000க்கும் மேற்பட்ட ஆழத்துல மீன் பிடித்தல் நடக்கிறது தான் ஆழ்கடல் மீன் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ 20 to 30 மைல் போனோடனே மீன் பிடித்தல் நடக்கிறது, இல்லைன்னா 1000 to 10,000 ஃபீட் ஆழத்துல மீன் பிடித்தல் நடக்கிறது ஆழ்கடல் மீன் பிடிப்புன்ட்டு சொல்றாங்க. இதுல என்னென்ன மாதிரியான மீன்கள்லாம் வெரைட்டிஸ், ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னா ஷார்க், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுச், கேட்ஃபிஷ், சில்வர் பெல்லி, ஸ்கிராப்ஸ், இது எல்லாமே என்னன்னா மீன்பிடிவில் மீன் வகைகளில் நிறைய கிடைக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய மீன்கள் என்னன்னா மார்க்கெட்டில் விற்கிறத பார்த்தாலே தெரியும். சுறா மீன், பறவை மீன், சங்கு மீன், கெளுத்தி, வெள்ளி, அந்த மாதிரி சங்கரா, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை தவிர்த்து என்னென்னலாம் மீன் தவிர்த்து என்னென்னா நண்டு பிடிப்பாங்க. நண்டு அண்ட் நண்டோட வெரைட்டியில் நிறையா இருக்குது. அண்ட் ப்ரான்லாம் கூட மீன் பிடித்தலில் பிடிக்கப்படுதுன்றது தெரியும். இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிக அளவு மீன்பிடித்தல் தொழில் நடக்கிறதுனா சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், இந்த மாவட்டங்கள்லாம் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% அளவுக்கு அந்த மாவட்டங்கள்லேருந்து மீன்பிடித்தல் நடக்குது. கடற்கரையில் இருக்கிற இந்த பகுதிகளில் மீன்பிடித்தலுக்கு சாதகமாக உள்ள ஒரு பகுதியாக இதை சொல்லப்படுது. குறிப்பாக எந்த பகுதின்னா கிட்டத்தட்ட 40% இந்த இடத்துல இருந்து கிடக்கிறதுனால ஒரு முக்கியமான மீன்பிடி துறைமுகங்கள் வந்து இந்த பகுதிகளெலாம் இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்லேண்ட் ஃபிஷிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உள்நாட்டு மீன்பிடிப்பு. உள்நாட்டு மீன்பிடிப்புனா ஏரி, ஆறு இல்லை குளம், வேறு ஏதாவது எஸ்டூரிஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ். எஸ்டூரிஸ்னால் கழிமுகங்கள் இல்லை காயல்கள், சதுப்பு நில பகுதியில் இருக்க நீர்த்தேக்கங்கள், இந்த மாதிரியான பகுதிகளில் மீன்பிடித்தல் தொழில் நடந்தால் அது வந்து இன்லேண்ட் வாட்டர் ஃபிஷிங்கில் வரும். இதில் மேக்சிமம் என்னென்னலாம் இருக்குன்னா இதில் என்னென்னலாம் எடுக்கப்படுதுன்னா ஆயிஸ்டர்ஸ், ப்ரான், அதாவது இதெல்லாம் அங்கேருந்து வளர்க்கப்படுது. ஆயிஸ்டர்ஸ்னால் வந்து சிப்பி இல்லை இறால் மீன், இதெல்லாம் பண்ணைகளில் அதிக அளவு, நீர்த்தேக்கங்களில் அதிக அளவு வளர்க்கப்படுது. இதுக்காக என்னென்னலாம் உபயோகப்படுத்தப்படுறாங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கட்டுமரம், டீசல் படகு இல்லைன்னா மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்தல் நடக்கிறது. இந்த இடத்துல மீன் பிடித்தலை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு மீன்வளத்துறை இருந்து பல திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்கு. பட் என்னன்னா கொஞ்ச இடத்துல அவங்க ஸ்டோர் பண்ணி அந்த வாட்டர்ல மீன் பிடித்தல் செய்யறது தான் நல்லது. ஏன்னா மீன் பிடிக்கிறது மூலயமா மீன் பிடித்தலுக்கு தேவையான இயற்கையாகவே என்னன்னா அவங்க வளரட்டும்ன்றத விடுறது கிடையாது. அதுக்கான நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா தண்ணீரோட தன்மை கெட்டு போகுதுன்றதுனால தான் நிறைய இடங்கள்ல மீன் பிடித்தல் குடிநீருக்காக உபயோகப்படுத்துறது இல்லைன்னா மற்ற நீர்த்தேக்கங்களில் மீன் பிடித்தல், மீன் வளர்த்தல்ன்றது பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மீன் வளர்ப்பு இல்லை மீன் வளர்க்கறது மூலயமா அலங்கார மீன் வளர்ப்பு, இது எல்லாமே என்னன்னா மீன் வேளாண் மேம்பாட்டு நிறுவனம் தான் பார்த்துட்ருக்கு. இந்த நிறுவனத்து மூலயமா என்னன்னா நிறைய முக்கியமான திட்டங்களும் மாநிலத்தோட உள்நாட்டு மீன் உற்பத்தியில் அதிக அளவு எந்த மாவட்டம் உற்பத்தி செய்யுதுன்னா வேலூர் மாவட்டம் தான் 10% அளவு உற்பத்தி செய்யுது மீன் உற்பத்தி செய்யறதுல, அதாவது மீன் வளர்ப்புல. கடலூர், சிவகங்கை, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் 9% அளவு உள்நாட்டு மீன் உற்பத்தி செய்யறதுல மாநிலத்தில் 2ஆம் இடத்துல இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேலூர் 10%ல மீன் வளர்ப்பு உற்பத்தியில் உள்நாட்டு மீன் பிடித்தலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. அண்ட் மாநிலத்தோட பொருளாதாரத்தில் மீன்பிடித்தல் துறை வந்து 1.25% அளவுக்கு பங்களிப்பை தருது. ஸோ இது வந்து என்னன்னா அதிக அளவு சொல்றது. அண்ட் கடலூர், சிவகங்கை, விருதுநகர் வந்து 9%ஓட செகண்ட் பிளேஸில் இருக்குன்ட்டு சொன்னோம். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா நீர் வளம், அதாவது மனுஷனோட தேவை, அன்றாட தேவையை பூர்த்தி செய்யறது உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்ட்டு சொன்னாலும் அதுக்குள்ள இன்னொன்று ஆட் ஆகுனா இன்க்ளூட் பண்ணோம்னா வாட்டர் சொல்லலாம். புவியில வாழ லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு நீர்ன்றது ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு. இயற்கை வந்து கொடுத்துருக்க ஒரு அன்பளிப்பு, ஒரு கிஃப்டா வந்து அது ப்ரீஷியஸ் கிஃப்டா மக்கள் பார்க்கணும்.
ஏன்னா அதை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் இல்லை, வீட்டில் இருக்க வர வாட்டரையே என்னன்னா அது தேவைக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்று டேங்குக்கு போகணும், இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அது யாரும் பண்ணுறதில்ல. வருது தானே, முனிசிபாலிட்டிலேருந்து வருது தானே அப்படின்றதுனால அது திறந்து விட்டுட்டு செடிக்கு போகட்டும்ட்டு விட்டுறாங்க. ஓரளவுக்கு தான் செடிக்கும் ஒரு தண்ணி பாக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து சீசனும் எப்படி இருக்குது, ஹியூமன் கிளைமேட் இருக்கிறதுனால என்ன ஆகும், நேச்சுரலாகவே மண்ணுக்கு வந்து ஈரத்தன்மை இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தண்ணி பாய வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ வாட்டர் வந்து என்னென்னா கன்சர்வ் பண்ணணும், அதாவது சேமிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஹேபிட். இதுக்கப்புறம் என்னென்னா உங்கள் வீட்டிலையே தண்ணி வீணாக போச்சுனாலும், இல்லை சிங்கை நிறைய திறந்து விட்டு வெசல் வந்து வாஷ் பண்ணாலும் அதை வந்து பிடிச்சி வச்சுட்டு வாஷ் பண்ணுறது நல்லதுன்ட்டு சொல்லுங்கள். ஸோ வாட்டர் வந்து என்னென்னா ஹார்வெஸ்டிங், அதாவது வாட்டர் வந்து நிறைய வீணாகிறது இல்லாமல் அதை சேமிக்கிறது தான் ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது எதிர்காலத்துக்கு நல்லதுன்ட்டு சொல்ல வரேன். ஓகே, வாட்டர் ரிசோர்ஸஸ் டாப்பிக்கை நான் நாளைக்கு நடத்துகிறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.